மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் மீது போக்சோவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாமா. இதனால அவரை அரெஸ்ட் பண்ண போறதா இப்போ தகவல் சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில தினங்களுக்கு முன்னாடி வேல்முருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் பள்ளி மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கும் விழாவில் கலந்துக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவிகளை பற்றி அவதூறா பேசியிருந்தாரு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த ஒரு விவகாரத்துல பாத்துட்டீங்கன்னா இவர் பேசுன இந்த பேச்சுக்கு பல அரசியல்வாதிகள் பல பிரபலங்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில பாத்தீங்கன்னா இது விவகாரமா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய லாயரான ஆதித்ய சோழன் அவர்கள் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புக்கு இந்த வேல்முருகன் மீது இமிடியட்டா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உடனடியாக அவரை கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு மெயில் மூலமா கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கும் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகருக்கும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை தபால் மூலமா அனுப்பியிருந்தாரு. அதனை தொடர்ந்து இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேல்முருகன் மீது போக்சோல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாமா. ஸோ கூடிய விரைவில் இந்த போக்சோ வழக்குல வேல்முருகன் அவர்களை கைது செய்ய போறதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கு. வாய் இருக்கு அப்படிங்கறதுக்காக அவர் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி வேல்முருகன் பேசிட்டாரு. பேசினதுக்கு அப்புறம் பல இடங்கள்ல இருந்து பல எதிர்ப்புகள் வந்துச்சு. ஸோ எதிர்ப்புகள் வரும்பொழுது இந்த வேல்முருகன் என்ன செஞ்சிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். வேல்முருகன் அவர்கள் விஜய் சார்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஆனா அந்த விழாவில் கலந்துகிட்ட அந்த குழந்தைகள் அந்த பள்ளி மாணவிகளை பத்தி தான் இவர் தப்பா பேசினாரு. ஸோ அவங்ககிட்ட இவர் மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல, அவங்ககிட்டோட இவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில ஒரு பிரஸ் மீட்ல ஓப்பனாவே பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை இன்னுமே பூதாகரமா பெரிய லெவலில் வெடிச்சது. அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த லாயரான ஆதித்ய சோழன் இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புக்கு மெயில் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு வேல்முருகன் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. சரி மக்களே, வேல்முருகன் மீது தொடுக்கப்பட்ட இந்த ஒரு வழக்கை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.